இயற்கையோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி நம்மளால் சொல்ல முடியும். திருக்கோவில் இருந்துட்டு ஒரு சர்ச்சை இல்லாட்டி ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். திமுகக்குள்ள பொன்முடியோட இருப்பு அப்படின்றது ஒரு அரசியல் வாழ்க்கையிலே சறுக்கல்களை சந்திக்கும் விதமாக பல்வேறு சம்பவங்கள் நடந்து போச்சு. அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணி தான் திருக்கோவிலூரில் கேண்டிடேட்டாக இருக்கு. இந்த முறையும் கூட்டணிக்கு கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு கணக்குகள் இருக்குது அதிமுக வசம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கோ தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதா அந்த கட்சி நம்புது. பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ள ஒரு பரிச்சயம் இல்லாத மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கார் அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட. ஒருவேளை பாமக வந்துட்டு தனித்து நிற்காமல் இருந்தது அதிமுக கூட்டணியில் இருந்தால் பொது தொகுதியாக இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கேட்க ஒரு வாய்ப்பு, பிரேமலதாவே நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷிவந்தியம் விஜயகாந்த் நின்று வென்ற தொகுதி. அவருடைய வெற்றிக்கு பெரிய அளவுக்கு பின்னால் இருந்து உழைத்தது பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் தான். கல்வராயன் மலைப்பகுதி இதுக்குள்ள தான் வருது. அங்கே திமுகவுடைய வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. குறிப்பாக பாமகவுக்கும் இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்க சுயேட்சையாகவே நின்று ஜெயிச்சவங்க. அதனால் ரொம்ப எளிமையான மனிதர், இயல்பாக எல்லாத்தையும் பேசி பழகக்கூடியவர். தனிப்பட்ட முறையிலே அவருக்கு வந்துட்டு அந்த தொகுதிக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். விழுப்புரம் பார்த்த பின்னாடி கள்ளக்குறிச்சி பார்க்கலன்னா அது பொருத்தமாக இருக்காது. கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள தான் கள்ளக்குறிச்சி வந்தது. தனி மாவட்டமாக மாறின பிறகும் கூட விழுப்புரத்துடைய அரசியல் ஆதிக்கம், அதோடைய அரசியல் சாயல் அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சியில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி தனி தொகுதி. கள்ளக்குறிச்சியில் திமுக 2 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. கள்ளக்குறிச்சி வடக்கில் வந்துட்டு உதயசூரியன் இருக்கார், நீண்ட கால ஒரு திமுக உறுப்பினர். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி தெற்கில் வந்துட்டு வசந்தம் கார்த்திகேயன் இருக்கார். திமுகவில் மொத்தம் 8 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த வடக்கு மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இந்த வடக்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக ஏவா வேலு இருக்கார். அதிமுகவில் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா ஒன் மேன் ஆர்மி குமரகுரு. கள்ளக்குறிச்சி என்பது அதிகப்படியான ஒரு சர்க்கரை ஆலைகள் நிறைந்த ஒரு பகுதி, கரும்பு உற்பத்தியில் ஒரு முக்கியமான மாவட்டம். கூடவே நிறைய கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். மலைகளும் கொஞ்சம் நிரம்பியிருக்கு, அருவிகள், நீர்வீழ்ச்சிகள்ட்டு இயற்கையோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ தொகுதி வாரியாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்னென்னு கொஞ்சம் அலசுவோம். முதல்ல திருக்கோவிலூர் வந்துட்டு ஒரு சர்ச்சை இல்லாட்டி ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். அது விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே வருதா இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே வருதா? ஏன்னா பாதி தேர்தல் ஆணையத்தில் திருக்கோவிலூர்ன்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியாக காட்டுறாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பாதி பகுதி விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் பகுதி கள்ளக்குறிச்சிக்குள்ளே வருது. இந்த ஒரு அரசியல் குழப்பம் இருந்தனால தான் நான் விழுப்புரத்துக்குள்ளே திருக்கோவிலூரை நான் கொண்டு வரல. நிறைய நேயர்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஏன் விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்கள் திருக்கோவிலூரை சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இதான் பதில். தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் நம்ம கள்ளக்குறிச்சிக்குள்ளே தான் நம்ம திருக்கோவிலை கொண்டு வரோம். அதனால தான் இப்போ இதை இங்கே பேசுகிறேன். திருக்கோவிலூரில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒன்றாவது வலுமிக்க தூண்களில் ஒன்றான பொன்முடி அவர் தான் அங்கே இருக்கிறாரு. ஆனால் சமீபத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே சறுக்கல்களை சந்திக்கும் விதமாக பல்வேறு சம்பவங்கள் நடந்து போச்சு. அதனால் இந்த முறை அவர் மீண்டும் அரசியல் தேர்தல் களத்துக்குள்ளே வருவாரா, இல்லை அவருக்கு பதிலாக அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணி அந்த இடத்துல நிற்க வைப்பாரா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஓடுது. ஏன்னா மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்காக எழுந்து வந்துட்டார். அவர் தான் விழுப்புரத்துக்குள்ளேயே கொஞ்சம் இருக்கார். விழுப்புரத்துக்குள்ளே 6 லட்சம்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறிட்டார். அப்படின்றப்போ திமுகவுக்குள்ளே பொன்முடியோட இருப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி, இல்லைனா திருசங்கு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அதனால் திருக்கோவிலூரில் இன்றைக்கும் ஒரு பெரிய அந்த உடையார் கம்யூனிட்டிக்குள்ளே பெரிய வாய்ஸோடு தான் அவர் இருக்கார். அதனால் அவர் அந்த இடத்துல நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணி தான் திருக்கோவிலூரில் கேண்டிடேட்டாக இருக்க வாய்ப்பு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை இந்த தொகுதியில் வந்துட்டு அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியில் வந்துட்டு ஏவிடி கலிவரதன் தான் நின்னார். ஆனால் அவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பெற முடியல. இந்த முறையும் கூட்டணிக்கு கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு கணக்குகள் இருக்குது அதிமுக வசம். ஒருவேளை அப்படி கேட்டாங்கன்னா பாரதிய ஜனதா விட தேமுதிக கொஞ்சம் ஒரு ஆர்வம் காட்டுமோ. ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதா அந்த கட்சி நம்புது. அதனால்
தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் அந்த பக்கம் காய நகர்த்திட்டு இருக்காரு. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் களமிறங்கலை, அது கூட்டணிக்கு கொடுக்குறதா இருந்தால், கூட்டணியில் தேமுதிகவுக்கு கொடுக்குறதா இருந்தால், இன்னும் அதிமுக தேமுதிக கூட்டணி ஃபைனல் ஆகலை, இட்ஸ் டூ ஏர்லி. இருந்தாலும் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு வெங்கடேசன் ஒரு சாய்ஸாக இருக்கார். அடுத்தபடியாக உளுந்தூர்பேட்டையில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுக மணிகண்ணன் பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ள ஒரு பரிச்சயம் இல்லாத மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கார் அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட. அதனால் அந்த முறை ஆனால் அதுக்கு அவர் சீட்டு கேட்காமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் சீட்டு கேட்பார். அவருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மறுபுறம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா குமரகுரு மாவட்ட செயலாளர், அவருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு அங்கே நிற்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த் வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு சிறப்பு அவர்கிட்ட இருக்குது. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு பெரிய அளவுக்கான வாக்குகளை வாங்கியிருந்தார். ஒருவேளை பாமக வந்துட்டு தனித்து நிற்காமல் இருந்தது, அதிமுக கூட்டணியில் இருந்தால் அந்த பாமக வாங்கின அந்த 70,000 வாக்குகளும் கண்டிப்பாக குமரகுரு பக்கம் வந்து சேர்ந்துருந்தால் அவர் எம்பியாக இருக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த முறை குமரகுரு தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்புறாரு. அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அந்த இடத்துல குமரகுருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம். அதே சமயம் விடுதலை சிறுத்தைகளும் வந்துட்டு இந்த தொகுதிக்குள்ளே ஒரு கணிசமான அளவுக்கு ஆர்வத்தை காட்டுறாங்க. நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரவிக்குமாருக்கு இந்த உளுந்தூர்பேட்டையும் ஒரு பகுதி வருது. அவரும் அந்த இடத்துல நிறைய கலப்பணிகள் செஞ்சிட்ருக்காரு. அதனால் ரவிக்குமாரும் கொஞ்சம் மாநில அரசியலுக்குள்ளே ஆர்வம் காட்டும்போது அவரும் இந்த தொகுதியை பொது தொகுதியாக இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு கணக்கு. அடுத்தபடியாக ரிஷிவந்தியம் திமுக மாவட்ட செயலாளரான வசந்தம் கார்த்திகேயன் தான் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ. ரொம்ப அளவுக்கு தீவிரமாக கலப்பணி ஆற்றிட்டு இருக்காரு. தொகுதியில் அவர் எல்லா பக்கமும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எம்பியான மலையரசனை வந்துட்டு திமுக தலைமைக்கு சஜஸ்ட் பண்ணி அவருடைய வெற்றிக்கு பெரிய அளவுக்கு பின்னால் இருந்து உழைத்தது பார்த்திங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் தான். அதனால் அவருக்கு தொகுதிக்குள்ளேயும் மாவட்டத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய அளவுக்கு ரீச் இருக்குது. இந்த முறை கண்டிப்பாக ரிஷிவந்தியத்தில் அவர் தான் வருவார். அதே போல் ரிஷிவந்தியத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தேமுதிக ரொம்ப புஷ் பண்ணி இந்த தொகுதியை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்தாலும் நான் சொல்கிறேன், அப்படி கேட்காங்கன்னா ஒன்று விஜயபிரபாரனும் இல்லை சொன்னால் பிரேமலதாவே நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிஷிவந்தியம் விஜயகாந்த் நின்று வென்ற தொகுதி. அதனால் இந்த உடையார் வன்னியர் வாக்குகள்லாம் தங்களுக்கு கிடைக்கின்றது ஒரு தேமுதிகவோட கணக்காக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. ஆனால் வசந்தம் கார்த்திகேயன் லீடில் இருக்கார். இல்லை தேமுதிகவுக்கு கூட்டணிக்கு பதிலாக அதிமுகவை நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா சந்தோஷ் என்றவர் அந்த இடத்துல ஒரு முன்னணியில் இருக்கிறாரு. ஆனால் பெரும்பாலும் அது அதிமுக கூட்டணியில் கூட்டணி பக்கம்தான் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடந்த சில மாதங்களுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வந்தது. ஒரு திருமண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பீர் பாட்டிலோட விருந்துலாம் கொடுத்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அது இந்த தொகுதியில் நடந்த ஒரு விஷயம் தான் திமுகவில். ஆனாலும் அது ஒரு சோஷியல் மீடியாவுக்கான ஒரு இம்பேக்டாக இருக்குமே தவிர அது களத்தில் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்ட்டு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக சங்கராபுரத்தில் சிட்டிங் எம்எல்ஏ உதயசூரியன் திமுகவில் ரொம்ப சீனியரான ஒரு பர்சன். அவர் பல்வேறு விஷயங்களை இந்த தொகுதிக்குள்ள முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த புதிய பேருந்து நிலையம், இந்த பேருந்துடைய வழித்தடங்களை உருவாக்குறது அப்படின்ற சந்தைகளை மறுசீரமைக்கிறதுன்ட்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு வளர்ச்சியின் பாதையில் அந்த தொகுதியை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நிறையவே அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் கல்வராயன் மலைப்பகுதி இதுக்குள்ளே தான் வருது. அங்கே திமுகவுடைய வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலே அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த முறை அதை சரி செய்யணுன்றதுக்காக பல்வேறு பணிகளை அவங்க தரப்பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் உதயசூரியன் தான் மீண்டும் சீட்டு கேட்பார். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அவருடைய உறவினரான அன்புமணிமாறன் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் சின்னசேலம் துணைத் தலைவராக இருக்கார். அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ அங்கே இருக்க இன்னும் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உதயசூரியனுக்கு தான் அங்கே வாய்ப்புகள் அதிகம். மறுபுறம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்துட்டு ஒரு 3 பேர் அது தீவிரமாக சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் மோகன் இருக்கார், சர்க்கரை ஆணையத்துடைய முன்னாள் தலைவர் ஜெகதீஷன் இருக்கார், ஏஎஸ்ஆர் ராஜசேகர் இருக்கார், அப்புறம் ஒரு புதுமுகமாக சின்னசேலம் பேரூராட்சியோட துணைத் தலைவர் ராகேஷ், அவரும் பெரிய அளவுக்கு இந்த கலப்பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காரு. இப்படி அதிமுகவில் பல தரப்பினரும் வந்துட்டு அங்கே முட்டி மோதுறாங்க. ஏன்னா இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் திமுகவுக்கு கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்சதுன்றதுனால இவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதியில் திமுகவுடைய செல்வாக்கு நிறையவே இருக்குது. அதேபோல் பாமகவுக்கும் இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்க சுயேட்சையாகவே நின்று ஜெயித்தவங்க. அதனால் கூட்டணியில் தங்களுக்கு சீட்டு தரணுன்ட்டு பாமகவும் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் காங்கிரஸில் நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய லாவண்யா ஜெகதீஷ் அவங்களும் இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி தனி தொகுதி பல ஆண்டு காலமாக அந்த இடத்துல அதிமுகவினர் தான் வெற்றி பெற்றுட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக கோட்டைன்ற ஒரு வார்த்தையை அதை சொல்லலாம். இப்போ கள்ளக்குறிச்சி தனியில் அதிமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது செந்தில்குமார். ஒரு ஓட்டுநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர், மாவட்ட ஓட்டுநர் அணிலையும் இருக்கிறார். அவர் ரொம்ப எளிமையான மனிதர், இயல்பாக எல்லாத்தையும் பேசி பழகக்கூடியவர். தனிப்பட்ட முறையிலேயே அவருக்கு வந்துட்டு அந்த தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அதே சமயம் முன்னாள் எம்எல்ஏ பிரபு, அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபு, இவங்களும் கூட
அந்த தொகுதியில் சீட்டுக்காக ரொம்ப தீவிரமாக அதிமுக முயற்சிக்கிறாங்க. அதே போல் மாவட்ட இளைஞர் பாசறையை சேர்ந்த ராஜீவ்காந்தி ஒரு புதுமுகம், அவர் அதிமுகவில் கணிசமாக தனக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி பல்வேறு நலத்திட்ட பணிகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாரு. கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுகவில் பார்த்திங்கன்னா மடம் பெருமாள் அவர் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதே போல் மாவட்ட அமைப்பாளரான காமராஜும் மிக தீவிரமாக சீட்டு கேட்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகள் நடந்திருக்கு. ஒன்று, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், ஒரு 65 பேர் பலியான ஒரு விவகாரம். அதேபோல் இந்த கனியாமூர் பள்ளி கலவரம், இது 2 இந்த தொகுதிக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். அது எந்த அளவுக்கு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் தான். எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தின் போது இந்த 2 விஷயங்களும் இந்த தொகுதிக்குள்ளே முன்னெடுக்கும். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.